First question number 2.22. Which of the following are isoelectronic? Isoelectronicனா நமக்கு தெரியும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். ஸோ கீழே அவங்க கொடுத்துருக்க எலமெண்ட்ஸில் எதுக்கெல்லாம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். சைடில் வந்து நான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோடியம் Na+ கொடுத்துருக்காங்க. முதல்ல சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னு யோசிக்கணும். சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்கும்? 1s2 2s2 2p6 3s1. ஸோ 3s1 தான் ஜென்ரலாக சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆனால் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸுங்கப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது 3s1ங்கிற எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்கும்? 2p6. அப்போது சோடியம் இருக்கும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2p6 3s1 இருந்தது. இதே Na+ன்னு வரும்போது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு 2p6 இருக்குது. ஓகேவா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பொட்டாசியம். பொட்டாசியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4s1. பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 19. 19ங்கும் போது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா 4s1 வரும். ஸோ 4s1ங்கப்போ இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம். அது என்ன எலக்ட்ரானாக இருக்கும்? 4s1 எலக்ட்ரான். லாஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ 4s1 போயிடும். இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 3p6. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகும்? 3p6 ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Mg2+. Mg மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 12. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s2 2p6 3s2. இதுதான் மெக்னீஷியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆனால் இங்கே 2+ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும்போது இதோட அட்டாமிக் 3s2 வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ இதோட அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்கும்? 2p6 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் 2+. கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 20. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து Ca2+ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம 2 எலக்ட்ரானை ரிமூவ் தான் பண்ணணும். ஸோ 4s2 ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ என்ன இருக்கும்? 3p6 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா S2-, சல்ஃபர் 2-. சல்ஃபரோட அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3p4. இதோ இருக்குது 16 வரும் சல்ஃபருக்கு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2- கொடுத்துருக்காங்க. 2- நம்ம 2 ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல இதுக்கோட கான்ஃபிகரேஷன் 3p4 இருந்தது. 2-ங்கிறதுனால நம்ம 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணி அதை 3p6 ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி ஆர்கன். ஆர்கன் பார்த்திங்கன்னா நமக்கு நோபல் கேஸ். ஸோ அதோட அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் 3p6. இப்போது ஐசோ எலக்ட்ரானிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சோடியமுக்கும் மெக்னீஷியமுக்கும் 2p6 கான்ஃபிகரேஷன். அப்போ இது ரெண்டும் ஐசோ எலக்ட்ரானிக். பேலன்ஸ் இருக்கிற பொட்டாசியம், கால்சியம், சல்ஃபர் அண்ட் ஆர்கன் இது 4த்துக்குமே 3p6 கான்ஃபிகரேஷன் வருது. அப்போ இது எல்லாமே ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 2.23. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங். கீழே நமக்கு சில எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள் H-. ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னா 1s1. அதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 1s2. ரெண்டாவது Na+. நம்ம போன சம்லேயே பார்த்தோம். அதாவது சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னா 1s2 2s2 2p6 வரும். ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது. 2p6 3s1 வரும். ஆனால் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னா 1s2 2s2 2p6. இது வந்து Na+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதே Na-ஓட கான்ஃபிகரேஷன் தான் இங்கே கிட்ட வந்து ஒரு 3s1 மட்டும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சிஜன் 2-. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 8. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 1s2 2s2 2p4 வரும். 2p4 வரும் ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு இங்கே 2- கொடுத்துருக்காங்க. 2- 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது 2p4 கூட 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2p6 வரும். ஸோ இதுக்கும் 1s2 2s2 2p6 தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்புறம் ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9. ஸோ இதுக்கு கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 1s2 2s2 2p
9ங்கப்போ 2p5 வரும். ஸோ இங்கே ஒரே ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். ஸோ 1s2 2s2 ஆக்சுவலாக 2p5ன்னு வரணும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது கூட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி 2p6ன்னு போடுறோம். இவ்வளோதான். What are the atomic numbers of the element whose outermost electrons are represented? ஓகே, outermost electron மட்டும் கொடுத்துருக்காங்க சில எலமெண்ட்டுக்கு. அது என்ன எலமெண்ட்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். 3s1 3s1னா நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லி பாருங்கள். 1s2 2s2 2p6 அதுக்கப்புறமா 3s1 வரும். ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1s2க்குள்ள ஒரு 2 2p 1s2ல ஒரு 2 ப்ளஸ் இதில் ஒரு 2 4 ப்ளஸ் 6 10 ப்ளஸ் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3s1. ஸோ 3s1 இதில் ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 11 வரும். அப்போ எதோட அட்டாமிக் நம்பர் 11? சோடியம். அதனால் இங்கே சோடியம் போடுறோம். ஸோ இது இப்படி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்புறம் பாருங்கள் 2p3 வரணும்னா 1s2 2s2 2p3. அப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1s2லேருந்து ஒரு 2 ப்ளஸ் 2s2க்கு ஒரு 2 ப்ளஸ் 2னா 4. அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2p3ன்னு கொடுத்துருக்காங்க. 4 + 3 7 அட்டாமிக் நம்பர் 7னா என்ன எலிமெண்ட் வரும்? நைட்ரஜன். ஓகேவா? அப்புறம் 3p5 அகைன் இதே மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். 1s2 2s2 2p6 3s2 3p5 ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 17 வரும். 17 வரும்போது குளோரின். அவ்வளோதான். விச் ஆட்டம் ஆர் இண்டிகேட்டட் பை த ஃபாலோயிங் கான்ஃபிகரேஷன். கீழே ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆட்டம்னு கேட்டிருக்காங்க. ஹீலியம் 2s1. ஹீலியமோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 அதுக்கப்புறம் 2s1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1s2ல ஒரு 2 இருக்குது. இங்கே 2s1 2 + 1 3 3னா என்ன எலிமெண்ட் வரும்? லித்தியம். ஸோ இதுக்கு லித்தியம் தான் ஆன்சர். அப்புறம் நியான் பாருங்கள் 3s2 3p3 அகெயின் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3s2 3p3 ஆட் பண்ணிங்கன்னா 10 + 2 12 12 + 3 15 வரும். 15 என்ன எலிமெண்ட்டுக்கு? பாஸ்பரஸ். ஏன்னா நியானோட அட்டாமிக் நம்பர் 10 ப்ளஸ் இங்கே ஒரு 2 ப்ளஸ் இங்கே ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா 15 எதுக்கு? பாஸ்பரஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் 18 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 4sக்கு 2 இருக்குது ப்ளஸ் 3ல ஒரு 1 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 18 20 21. ஸோ 21 அட்டாமிக் நம்பர்னால் என்ன எலிமெண்ட் வரும்? சல்ஃபர். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது எல்லாமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பீரியாடிக் டேபிளோட பேசிக்ஸ் தெரிஞ்சாலே அட்டென்ட் பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 24. வாட் இஸ் த லோவஸ்ட் வேல்யூ ஆஃப் n that allows g orbits to exit? அதாவது நம்ம spdfன்னு ஆர்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எஃப்க்கு அப்புறம் g ஆர்பிட்டல் வரணும் அப்படின்னா அதோட n வேல்யூ லோவஸ்ட் n வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம தியரியில் படிச்சிருப்போம். அசிமெத்தல் குவாண்டம் நம்பர்ஸில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எல் வேல்யூவையும் ஷேப்பையும் வச்சு பாருங்கள். எல் வேல்யூ 0 இருந்தால் அது எஸ், எல் வேல்யூ 1 இருந்தால் பி, 2னா டி, 3னா எஃப். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜி கேட்டிருக்காங்க. ஸோ ஜினா என்ன இருக்கும்? 4. ஸோ எல் வேல்யூ 4 இருந்தால் தான் நம்மளோட ஷேப் வந்து ஜி ஆர்பிட்டலாக இருக்கும். ஸோ எல் வேல்யூ 4. ஆனால் அவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? என் வேல்யூவும் கேட்டிருப்பாங்க. லோவஸ்ட் n வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எல் வேல்யூ வச்சு எப்படி n கண்டுபிடிக்குது? எல் வேல்யூவோட ஃபார்முலா என்ன? l = n - 1. அப்போ இதுலேருந்து n கண்டுபிடிக்கிறதுனா n = l + 1. அப்போ எல்லோட வேல்யூ என்ன? 4 + 1 5. அப்போ என்னோட வேல்யூ வாட் இஸ் த லோவஸ்ட் வேல்யூ ஆஃப் n அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜி ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதோட வேல்யூ 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. An electron is in one of the 3D orbital. Give its possible value of n, l and ml for this electron. Okay, ஒரு எலக்ட்ரான் 3D ஆர்பிட்டலில் இருக்குது. அதோட n வேல்யூ, l வேல்யூ அண்ட் ml வேல்யூ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். தியரியிலேருந்து படிச்சிருப்போம். 3D ஆர்பிட்டல்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஆப்வியஸாக என்னோட வேல்யூ என்ன? 3. ஸோ n = 3. n 3னா எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? n - 1. ஸோ n - 1 அப்படிங்கும்போது எல்லோட வேல்யூ 2 ஆயிடும். அண்ட் இதுலேருந்து ml எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லோட வேல்யூ 2னா -L2 + L தான் mlோட வேல்யூ. ஸோ -L2 + L அப்படின்னா -2 -1 0 1 2 இதுதான் ml வேல்யூ. ஸோ சிம்பிள்.
அடுத்த கொஸ்டின் 26. An atom of an element contains 29 electron and 35 neutron. Deduce the number of proton and the electronic configuration of the element. ஓகே, ஒரு எலமெண்ட் இருக்குது, அதில் வந்து மொத்தமாக எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் வந்து 29 இருக்குது, நியூட்ரான் வந்து 35 இருக்குது. அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஒரு ஆட்டமில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே 29 எலக்ட்ரான்னா ஆப்வியஸாக ப்ரோட்டானும் எவ்வளோ இருக்கும்னா 29 தான் இருக்கும். ஓகே, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 29க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d9 வரை போய் முடியும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப சிம்பிள் தான், ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கிவ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஸ்பீஷீஸ். இந்த 3 ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க, இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல H2+. ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ H2ங்கும்போது 1 + 1 2 எலக்ட்ரான் வரும். மேலே ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம். அப்போ 2லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுவோம், பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு H2, வெறும் H2 மட்டும் கொடுத்துருக்காங்க நியூட்ரலாக. அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், ஸோ 1 + 1 2. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், O2ல் எத்தனை, ஒரு ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ O2ங்கும்போது நமக்கு 8 + 8 16 எலக்ட்ரான் இருக்கும். மேலே வர ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அப்போது ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 16 - 1 = 15 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். Question number 2.28. An atomic orbital has n = 3. What are the possible value of L and ml அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரீவியஸாகவே 25th செம்மில் பார்த்தது தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு சிம்பிளாக ரீகால் பண்ணுறேன். n = 3. n வேல்யூ 3னா L வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், L = n - 1. ஸோ n - 1னா 3 - 1 2. அப்போ Lோட வேல்யூ 2. ஸோ ml எப்படி கண்டுபிடிப்போம், -L2 + L. ஸோ -L2 + Lனா இங்கே L வேல்யூ நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -2 - 1 0 + 1 and +2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் லிஸ்ட் த குவாண்டம் நம்பர் ml and L ஆஃப் எலக்ட்ரான் 3D ஆர்பிட்டல். 3D ஆர்பிட்டலுக்கு ml and L வேல்யூ கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான். 3D ஆர்பிட்டல்னால் என்ன வரும், n = 3ன்னு வரும். ஸோ n = 3 அப்படின்னா L வேல்யூ ml வேல்யூ நம்ம போனது கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1p 2s 2p and 3f. இதில் எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா 2sம் 2pயும் மட்டும்தான் பாசிபிள். 1p and 3f நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா என்னோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது அதுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் வரும், அதுதான் s ஆர்பிட்டால். அதே மாதிரி என்னோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது அதுக்கு மொத்தம் 3 ஆர்பிட்டல்ஸ் தான் வரும், s p d 3 தான் வரும், f ஆர்பிட்டல் வராது. இது நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. Next problem 29. Using SPD notations describe the orbital with the following quantum number. ஸோ கீழே இருக்கிற SPD நோட்டேஷன்ஸை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் என்ன ஆர்பிட்டலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். முதல்ல இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல் வேல்யூ தென் ஷேப். ஸோ எல் வேல்யூவும் ஷேப்பும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கணும். 0 1 2 3. எல்லோட வேல்யூ இது இப்படி இருக்கும்போது ஷேப் வந்து எஸ் பி டி எஃப் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் குவாண்டம் நம்பர்ஸ் தியரியில் படிச்சிருப்பீங்க, அதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ 1 அப்படின்னா என்னோட வேல்யூ 1னா முதல்ல 1 போட்டுப்போம். அதுக்கப்புறம் எல் வேல்யூ இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. எல் 0னா என்ன ஷேப்பு, எஸ். அப்போ இதுக்கு 1s. நெக்ஸ்ட் பாருங்கள் n3 L1. n3ங்கப்போ முதல்ல இங்கே 3 போட்டுப்போம். எல்லோட வேல்யூ 1னா p, ஸோ 3p. நெக்ஸ்ட் பாருங்கள் n = 4 L = 2ன்னு கொடுத்துருக்காங்க. n 4ங்கிறதுனால முதல்ல 4. தென் எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. 2ங்கிறப்போ d 4d. அப்புறம் பாருங்கள் என்னோட வேல்யூ 4 போட்டுக்கோங்க. எல்லோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3னா என்ன வரும், f. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் 30th கொஷின் பார்ப்போம். எக்ஸ்பிளைன் கிவிங் ரீசன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் ஆர் நாட் பாசிபிள். கீழே ஒரு செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எதெல்லாம் நாட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். முதல்ல பாருங்கள் n = 0 and L = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுலாம் பார்க்கவே வேண்டாம். n வேல்யூவும் L வேல்யூவும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. ஸோ n வேல்யூவும் L வேல்யூவும் ஈக்குவலாக கொடுத்துட்டாங்கனாலே இது நாட் பாசிபிள் தான். ஸோ இது நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா n and L வந்து நாட் ஈக்குவல் டு 0.
n நாட் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு போட்டுக்கலாம், n நாட் இஸ் ஈக்குவல் டு 0 இது கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 1, l இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ n 1ஆக இருக்கும்போது l 0வாக இருக்குது, இது பாசிபிள் தான். ஸோ l 0வாக இருக்கிறதுனாலேயே நமக்கு m1ஓட வேல்யூவும் 0வாக தான் இருக்கும். ஸோ ml வேல்யூ 0ங்கிறதும் நமக்கு பாசிபிள் தான். ms வேல்யூவும் -12 ஸ்பின்னில் இருக்குது, இதுவும் பாசிபிள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 1, l இஸ் ஈக்குவல் டு 1. அகெயின் பாருங்கள், n வேல்யூவும் l வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்படி n வேல்யூ l வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா அது நாட் பாசிபிள். தேர்ட் பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 2, அப்போ l இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, n 2ஆக இருக்கும்போது l 1ஆக இருக்கலாம். அப்போ n 1னா ml வேல்யூ என்னவாக இருக்கும்? -L2 + Lன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன வரும்? 1 அப்படின்னா -1 0 1. ஸோ 3 வரணும். mlோட வேல்யூ என்ன வரணும்? -1 0 + 1. அப்போது mlோட வேல்யூ 3ன்னு வரணும். ஆனால் இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ mlோட வேல்யூ தப்பாக இருக்குது, அதனால் இது வந்து நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 3, l இஸ் ஈக்குவல் டு 3. அகெயின் n வேல்யூ l வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லுக்கு ஃபார்முலா என்ன? n - 1. ஸோ என்னை விட l 1 கம்மியாக தான் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதனால் இது நாட் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2.31, அதாவது 31. How many electrons in an atom may have the following quantum numbers? கீழே ஒரு செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 4, m இஸ் ஈக்குவல் டு -12. அந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரை விட்டுருங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்குல்ல, n இஸ் ஈக்குவல் டு 4. இதை வச்சு நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம படிச்சிருப்போம் தியரியில். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 4. அப்போ 2 × 4² அப்படின்னா என்ன வரும்? 2 × 16. 2 × 16 32. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 32. ஏன்னா நம்ம என்னோட வேல்யூ வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, n இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் l இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. n 3ஆக இருக்கும்போது l இங்கே வந்து நமக்கு ஸ்பின் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் டோட்டல் நம்பருக்கான ஃபார்முலா போட்டுட்டோம். ஆனால் இங்கே l வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ n 3ஆக இருக்கும்போது l 0ஆக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. n 3ஆக இருக்கும்போது எல்லோட வேல்யூ என்னெல்லாம் வரலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். ஸோ அந்த 3 வேல்யூவும் பாசிபிள். அதில் அந்த 3 பாசிபிள் வேல்யூவில் நமக்கு வந்திருக்குது 0. ஸோ 0 அப்படின்னா l வேல்யூ 0னா அதோட ஷேப் என்ன? S. ஸோ n 3 lக்கு 0 அப்படின்னா என்ன ஷேப்பில் வரும்? என்ன ஆர்பிட்டலில் வரும்? S ஆர்பிட்டலில் வரும். S ஆர்பிட்டல்னால் மொத்தம் இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் 2. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனலும் நான் போடுற கண்டென்ட்ஸும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.